இன்னைக்கு எக்ஸ்பிரஸ் அவென்யூ வந்தவங்களுக்கு ஒரு ஸ்வீட் சர்ப்ரைஸ் வந்தாச்சு. இன்னைக்கு உண்மையான விஷயம் என்னன்னா, வந்திருக்கிற இடம் சூப்பர். இன்னைக்கு நமக்கு செம்ம கலெக்ஷன் தான். அதாவது இந்த வத்தி குச்சிக்காக துப்பாக்கியே வந்திருக்கு. தொட்டதெல்லாம் சுழலும், கைப்பட்டதெல்லாம் மலரும். இயக்குனர் ஏஆர் முருகதாசின் தயாரிப்பில் உருவான வத்திக்குச்சியினுடைய ஹீரோ தம்பி திலீபன் அவர்கள் இளைய தளபதி விஜய் அவர்கள் கரம் தொட்டு மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறேன். செவியிலே செந்தோன் மழை, புவியிலே ஜிப்ரானின் சங்கீத அலையாக தட்டி தொட்டி என்றும் செவி குளிர சிந்த மகிழ வத்திக்குச்சி பட பாடல்களை இளைய தளபதி தலைவா தலைவா என்று அங்கீகமானது உலகளாக வாழும் தமிழர்கள் அனைவரும் அந்த தம்பியை உச்சி முகரும் அந்த தலைவா இப்பொழுது தம்பியை கரம் தொட்டு உங்களுக்கு அறிமுகப்படுத்துவார். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த வத்தி குச்சியை பத்த வைக்க துப்பாக்கியே வந்திருக்குன்னு சொல்லியிருந்தேன். இப்ப அவரை ஒரு வார்த்தை பேசுமாறு நிறைய பேச. இதுக்கு மேல என்ன வேணும் தலைவா? முருகதாஸ் அவர்களுக்கும் சாமி சார் அவர்களுக்கும் இந்த படத்தினுடைய ஹீரோ திலீபன் அவர்களுக்கும் ஓவியா அவர்களுக்கும் டைரக்டர் கின்ஸ்லின், மியூசிக் டைரக்டர் ஜிப்ரான், இந்த படத்தில் வேலை செஞ்ச அத்தனை பேருக்கும், டெக்னீஷியன்ஸ் மற்றும் என் நெஞ்சில் குடியிருக்கும் எனது அன்பான ரசிகர்கள், வந்திருக்கும் பத்திரிகை நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். முருகதாஸ் அவர்கள் ஒரு படத்தை செலக்ட் பண்ணுறாரு அப்படின்னாலே அது கண்டிப்பாக தப்பாக்காது. இது வரைக்கும் அவர் தொட்டது எதுவுமே தப்பானதில்லை, உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஆல் லாங்குவேஜஸ், அவர் டைரக்ஷனாக இருக்கட்டும், அவருடைய ப்ரொடக்ஷனாக இருக்கட்டும், இதுக்கு முன்னாடி பண்ண எங்கேயும் எப்போதும், அதே மாதிரி இந்த படமும் கண்டிப்பாக டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்டோரி லைனாக இருக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன். ட்ரெய்லர் பார்க்கும்போது எனக்கு அப்படி தான் தோணுது. அண்ட் ட்ரெய்லர்லேயும் சரி, இங்கே பார்த்த 2 சாங்ஸ்லேயும் சரி, திலீபன் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. சின்ன சின்ன க்யூட் ரியாக்ஷன்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ அவர் மெசேஜ் அனுப்புகிறேன் அப்படின்லாம் சொன்னார். அவர் கூப்பிடலாம் கூட நான் வந்திருப்பேன் இந்த ஃபங்க்ஷனுக்கு. ஸோ அண்ட் இன்னொரு விஷயம், நான் நிறையா ஆடியோ ஃபங்க்ஷன்லாம் அட்டென்ட் பண்ணியிருக்கேன். இப்படி ஒரு கிராண்ட்னஸை நான் எங்கேயும் பார்த்ததில்லை. நான் தான் வந்தவொடனே சார்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு ஒரு சரியான இடம் பிடிச்சிட்டிங்க அப்படின்ட்டு. ஸோ அண்ட் ஒன்ஸ் அகெயின் உங்கள் எல்லாருடைய சப்போர்ட் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நீங்க பேசின வரைக்கும் இந்த மைக் எங்கேருந்து வந்ததுன்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். இல்ல துப்பாக்கி இல்லையா, கரெக்டா துப்பாக்கி கரெக்டா வர டைம் வந்துருச்சு.